மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஏமா உன்கிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன சொல்லுங்க ஐயா? ஏன் அந்தம்மா போனதுக்கு அப்புறம் சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கன்னு சொன்னீங்க? அட அதுவா பூசாரி, அவங்களுக்கு தெரியாமயே இங்க ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அதனாலதான். திருட்டு கல்யாணமா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. அந்த அம்மா அவங்க பொண்ணையே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கே தெரியாம அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலான்னு. சரி சரி, அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா சரிம்மா. சரி, பொண்ணு மாப்பிளையும் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, அப்பதான் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க முடியும். சரி இருங்க, நான் போய் பாக்குறேன். அதோ அவங்களே வந்துட்டாங்களே. என்னங்க உங்களுக்கு இத்தனை பசங்களா? இவங்களா? என்னோட ஃப்ரெண்டோட பசங்களும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். ஓ அப்படியா, சரிங்க. டே மச்சான், எங்கே எனக்கு வேஷ்டியை கட்டி விட்டு உட்கார வச்சுருங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன்டா. எங்கே வேட்டி அவந்தோன்னு மானம் போயிருமோன்னு. அப்படியா? டே மச்சான், வேஷ்டி கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் போல, கட்டி விட்டுலாமா? டேய் ஏன்டா? நானே பதட்டமாக இருக்கேன். ஏய், உனக்கு என்னடா பதட்டம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நாங்க படுறோம் பாரு, அதான் எங்களுக்கு தான் பதட்டமா இருக்கு. டேய் சரி அமைதியாக இருங்கடா. நம்ம ஆளுங்களாம் வரப்போகிறாங்க, அழகாக சாரியில் வருவாளுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாண்டா, சாரியில தான் வருவாங்க, ஏன்னா கல்யாணம் தானே. சரிம்மா, போய் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. அட மச்சான், எல்லாரும் சாரியில் வந்திருக்காங்க பாருங்களேன். பாய மூடுறா. என்னடா இப்படி பல்ப் கொடுத்துட்டாளுங்க? அதானே, சே இவங்க கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது போல. தேவைடா அவங்களுக்கு. ஓ அப்படியாடா, சரி சரி வாங்கடா, இவன் கல்யாணத்தை அவன் பார்த்துக்கிட்டோம், வாங்க நம்ம போகலாம். டேய் நான் சும்மா சொன்னேன்டா, இப்படியா பழி வாங்குவீங்க? அப்போ ஒழுங்கா அமைதியா போய் உட்காரு போ. சரி சரி வாங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்து உட்காருங்க வாங்க. ஏ துர்கா போடி. ஐயோ போகணுமா? ஓ அப்படியா மேடம், சரி வாங்க வீட்டுக்கு போலாமா? இல்ல அட போடி. டேய் சக்தி, எதுக்குடா அப்படியே பார்த்துட்டு இருக்க? வேற ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியா, அதான். டேய் அங்கே எங்கேயாச்சும் பாருடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. முடியாது. டேய் சக்தி. என்ன மேடம்க்கு வெக்கம் வருதோ? என்ன வராதா? இப்படியே பார்த்துட்டு இருந்தா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற. ஆமா, நீயும் எனக்கு புருஷனாக போறல்ல. துர்கா, இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாமல் நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? சரிடா போதும். என்ன சார், தாலி கட்ட சொல்லிடலாமா? ஒரே நிமிஷம், அப்பா உள்ள வாங்க. அண்ணா இந்த பக்கம் நில்லுங்க வாங்க. அவ்வளவுதானங்க, யாராச்சும் வர வேண்டியது இருக்கா? அதெல்லாம் யாரும் இல்லை, சீக்கிரமா முடிங்க. அப்ப என்ன கெட்டிமலத்தை கொட்ட வேண்டியதானே? அட நீங்க வேற பூசாரி, அதெல்லாம் இங்க இல்ல, சீக்கிரமா தாலி கட்ட சொல்லுங்க, நாங்க கை தட்டுறோம், அதுவே உங்களுக்கு கெட்டிமலம் தான். அதுவும் சரிதான்ப்பா. சரிப்பா, தாலி கட்டுங்க தாலி கட்டுங்க. ஏங்க இன்னத்துக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் ஆக வேண்டியதில்ல. அதுக்காக ஃபீல் பண்ணாதடி, நம்ம பொண்ணை பாரு, இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, சந்தோஷமா இருக்கா. நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றமே அவ தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஆமாங்க, அதுவும் சரிதான். சரி விடுங்க, அங்க பாருங்க அண்ணா அழுகுறாரு. டே மச்சான், போதுண்டா அழுதது. அங்க பாரு, உன் பொண்ணை எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. ஆமாண்டா மச்சான், நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டான். அவன் அண்ணன் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான்ல அவளை பத்தி. ஆமாண்டா, அடுத்து என்ன இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். என்ன பசங்களா, அடுத்து உங்களுக்கு பண்ணிடலாமா? அட என்னப்பா நீங்க அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன்டா? அப்பா, சக்தியோட வீட்டில் சொல்லாமையே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். அவனை வேற அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட புரிய வைக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே நிற்கிறாங்கல்ல, இவங்க வீட்லேயே நாங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு தானே கல்யாணம் பண்ண முடியும். ஆமாப்பா, ஆத்தினா பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க, நாம் 2 பேரும் ஒத்துக்கிட்டா போதும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டே அண்ணா, என் மேல இவ்வளோ பாசமா உனக்கு? ஏய் ஆத்தி, எப்போ உனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீயே எனக்கு துர்கா மாதிரி இன்னொரு தங்கச்சி தான். டே நிதிஷ், நீ என் கூட வளரலினாலும் நல்லா வளர்ந்துருக்கடா, நல்லா முடிவா எடுக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை நினைச்சு. சரி இப்போ உன்னோட ஒய்ஃப் வர போறாங்க, என்ன பண்ண போற நீ? பார்த்துக்கலாம்டா. அப்பாடி, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிச்சுப்பா. என்ன துர்கா? டேய் நிதிஷ், என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, கல்யாணம். ஏய், இப்ப துர்காவை நீ தான் வச்சிருந்த. ஆமா, ஆனா எப்படி உங்க வீட்டுக்கு கூட வந்து பார்த்தனே? எனக்கு தெரியுமே, நான் இல்லாத நேரத்தில் கண்டிப்பா வீட்டில் இருந்து பார்ப்பீங்கன்னு. ஐயோ, ஆனா எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னா இன்னைக்கு இப்ப டேய் போதுண்டா, ரொம்ப வெறியேத்தாத.
யாரை கேட்டுதான் நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? யாரை கேட்கணும்? என்ன? நீங்க இது வரைக்கும் அவளுக்கு அம்மாவா என்ன பண்ணிருக்கீங்க உங்களை கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? டேய் அது ஏன் இஷ்டம். நான் ஒன்று நினைச்சா நீ ஒன்று பண்ணி வச்சிருக்கியா? ஆமா கூட இருக்கானே அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே? அட ஆமாங்க ஆண்டி, எங்கள் கூட வந்தவன் தான். டேய் நீ நீ ஸ்ரீநிதியோட அண்ணன் தானே? ஆமாம், அண்ணன் தான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உன்னோட தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. எல்லா பிளானும் நாங்கள் ஒன்றா தான் போட்டோம். ஓ அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு தனால நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. அட ஆமாம்மா. டேய் நான் எவ்வளோ கனவு தெரியுமா கண்டு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கல்ல. உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்டா. அப்புறம் நிதிஷ், நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணான்னு எனக்கு தெரியும். நீ லவ் பண்ற பொண்ணு உனக்கு வேணுன்றதுக்காக தானே. டேய் அந்த கண்ணை கொடுத்துட்டு நீ ஓடிடு ஒழுங்கா. என்ன எதுக்கு மேடம்? அதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். கொடுத்துட்டு போறியா இல்லை உனக்கு கொடுக்க வேண்டிய காசு என்ன பண்ணிட்டோம்? எனக்கு காசுலாம் வேணாம், நான் கிளம்புறேன். வெளில தாண்டா ஆளுங்க இருக்காங்க, சொன்னேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். டேய் நிதிஷ், இங்க நிக்கிறாளே நிக்கிதா, நிக்கி இவ தானே உன் ஆளு. இவளை இப்பவே முடிச்சு கட்டுறேன் பாரு அவன் கண்ணு முன்னாடியே. இத பாருங்க, தேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நிறுத்துடி. ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களையும் சேர்த்து தான் அந்த கூட்டத்தில் சேர்த்துருக்காங்களா? ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இப்ப என்ன? சரி ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சிச்சுல, இதையே தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆசை மருமகளை கொல்ல போறேன். இங்க பாரு, வேண்டாம், ஒழுங்கா அப்படி செய்யாத. யாராச்சும் கிட்ட வரணும்னு நினைச்சீங்க அவ்வளோதான், அப்படியே சுட்டுரும் அவளை. நீங்கள் சுட்டுருவீங்க. சரி சுடுங்க. ஓ அவ்வளோ திமிரடா? நான் சுட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அட என்ன ஆண்டி நீங்கள் சுடுங்களாம் பார்க்கலாம். டேய் ஒழுங்கா விடுங்கடா. அட ஆண்டி கொடுங்க என்கிட்ட. என்ன யார் நீ? நீ யார் புதுசா இருக்க? அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன், கொடுங்க. ஒழுங்கா விட்டுரு இல்ல. நீங்கள் விடுங்க ஃபஸ்ட்டு. டேய் யாரா நீ? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அட ஆண்டி, இங்கே இவ்வளோ மிரட்டியவங்கெல்லாம் கூலாக இருக்காங்களே, கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன, நீங்கள் அவ்வளோ ஷூட் பண்ணிடுவீங்க. இத்தனை பேர் இருக்காங்க, சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஜெயிலில் தான் போய் உட்காந்து கிடக்க போகிறீங்க. அது என்னவோ நான் பாத்துக்கிறேன். நீ யாருடா? அவன் எங்க ஃப்ரெண்டு. ஓ எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி நல்லா என்னை ஏமாத்திட்டு இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அம்மா இங்க பாரு, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஏய் நீ என்கிட்ட பேசாத, பேசவே பேசாத. இத பாரு, பிரச்சனை இதோட முடிச்சுக்க, சரியா? தேவையில்லாம வளர்த்துட்டு இருக்காத. முடிச்சுக்கணுமா? இனிமே தானே பண்ண போறேன். ஏண்டி நீ இவ்வளவு பட்டு திருந்த மாட்டியா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சரி விடு, என்னவோ பண்ணிக்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கூடி சீக்கிரத்தில் என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஸ்ரீநிதிக்கும் நம்ம பையன் விக்கிக்கும் கல்யாணம். என்ன அவனுக்கா? அது ஒண்ணும் இல்லாதவனுக்கா? இத பாரு, வாயை மூடு. அவன் என் பையன், சரியா? ஓ இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எங்க நல்ல வேலை நம்ம பொண்ணை இவங்க வீட்டுக்கு கொடுக்கல. அதான் கொடுக்க போறமே. இருந்தாலும் முன்ன இவங்க பாதுகாப்புல தானே விடலான்ட்டு இருந்தோம். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால தானே. ஆமாங்க. அம்மா நான் சொல்றதை கேளுமா. வாயை மூடிக்கிட்டு ரெடி. இனிமே நீ என் அம்மான்னு கூப்பிட தேவையில்ல. உங்க எல்லாருக்கும் தனித்தனியா நான் ஆப்பு வைக்கிறேன். வைக்காம விட மாட்டேன். விட, அவ போயிட்டா நீ ஏமா ஃபீல் பண்ற? விடு. இல்லப்பா அவங்க நம்மள ஏதாச்சும். அதெல்லாம் அவ ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம். நிம்மதியா இருங்க. டே விஸ்வா, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க. அட இது கூட செய்யலினா எப்படி? அடுத்து என்ன? அடுத்து என்னப்பா, வழக்கம் போல பெரியவங்க பண்ணுறதை சிறப்பாக பண்ணி விட்ருங்க. ஓ, அப்ப இதுக்கு மட்டும் பெரியவங்க தேவை. அட அப்பா, எல்லாத்துக்குமே தான். சரி, அடுத்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலாமா? டைம் ஆகுதுல்ல, காலி பண்ணணும்ல. சரிடா, போலாம். டே மச்சான், அவங்க சரியான கொலகாண்டில் போயிட்டுருக்காங்க. எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா?